என் இனிய பொன் நிலாவே உன் நினைவில் என் கனாவே என் இனிய பொன் நிலாவே. பரவாயில்லையே, எலிக்குட்டி என்னமா வாசிச்சுட்டு என்னமா பாடுற. அடடா, எவ்வளோ திறமையா வச்சுட்டுதான் இந்த வீட்டில் வந்து பிறந்தாளா? இத்தனை நாள் தெரியாம போச்சு. ஆமாம்மா, எலிக்குட்டி சூப்பராக வாசிக்கிறேன். எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். இத்தனை நாள் தெரியாமல் போச்சு இவளோட திறமை தான். இவரு மனுஷன் செல்ல நோண்டிகிட்டே இருப்பாரு. பொண்ணு பெத்த பொண்ணு எவ்வளோ அருமையாக வாசிச்சுட்டு பாடுறா, அதை கூட கண்டுக்காம செல்ல நோண்டுறாரு. அப்படி என்னதான் நோண்டுவாருன்னு தெரியல. கை தேஞ்சி போயிடும் இருக்கு. அப்படியே படுத்துக்கிட்டு ராசா மாதிரி படுத்துக்கிட்டு செல்ல பார்க்குறாரு. என்ன ஏதுன்னு கேட்குறாரா? சிம்ரன், கோவப்படாத சிம்ரன். நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவள் பாடினதை அப்படியே வீடியோவாக எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே ரீல்ஸில் போட்டேன்னு வச்சுக்க, சும்மா வியூஸு பிச்சுக்கு போகுது. நம்ம பொண்ணோட பெருமை இந்த உலகம் முழுக்க பரவ போகுது. பார்த்துக்கிட்டே இரு. நீ என்னமோ நான் கண்டுக்காமல் படுத்திருக்கேன் அப்படி இப்படின்னு விவரம் புரியாமல் பேசாத. சும்மா இரு சும்மா இரு. எல்லோரும் பேசி முடிச்சிட்டிங்களா? இப்போ நான் பேசலாமா? நான் மியூசிக் கிளாஸில் சேரலான் இருக்கேன். மாதம் 10,000 கட்டினா போதும். சூப்பராக இதை விட நல்லா பாடுவேன். எல்லா கருவியும் வாசிக்க சொல்லி தந்துடுவாங்க. கிளாஸில் சேர்ந்தா போதும், நான் வேறு லெவல் வந்துடுவேன். அவ்வளோதான், நீங்கள் சேர்த்து விட்டா மட்டும் போதும். என்ன இந்த மனுஷன் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தார், அதுக்குள்ளே டொருன்னு கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ தூங்கினாரு, என்ன விஷயமே தெரியலையே. ஒரு வேளை இவ பீஸு கேட்டுவாடோ அப்படின்னு டக்குன்னு தூங்குற மாதிரி நடிக்கிறாரா இல்லை தூங்கிட்டாரான்னு தெரியலையே. அப்படி நம்மளும் கிளம்புவோம். மியூசிக் கிளாஸ் அது இதுன்னு சேர்த்து வர்றதுக்கு எங்கே வச்சுருக்கு காசு? வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கே காசு இல்லை. இவன் வேறு வந்துட்டான். அப்படியே நைஸாக கிளம்புவோம். அம்மா, எங்கம்மா கிளம்பிட்டேன்? நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், நீ போகிறேன். நான் வந்துடுறேன்டி. வீட்டுக்குள்ள ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ அப்படியே வாசிட்டே இரு, பாடிட்டே இரு. நல்லா இருக்கு, சூப்பராக பாடுற. நான் வந்துடுறேன்.